அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, கொஞ்சம் கார்டனில் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மாமியார் மருமகள் சண்டைக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் கொஞ்சம் நேரம் பேசலாம். அடுத்ததான் நான் மென்சஸ் டைமில் எப்படி என்னோடய ரொட்டீன் ஒர்க் இருக்கும் அப்படின்றத பற்றியும் கேட்டிருந்தீங்க. அதையும் தெளிவாக இன்றைக்கி பார்க்கலாம். கொஞ்சம் கார்டனிங் ஒர்க் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ப்ரீ பிளானிங் எல்லாமே இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல்ல மாமியார் மருமகள் சண்டையை பற்றி பார்த்துடலாமா? மாமியார் மருமகள் சண்டை என்ன தான் உள்ளே போய் பார்த்தாலும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குமோ அப்படின்னு தேடி போய் பார்த்தாலுமே ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு டெக்னிக் இருக்குது, ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் மாமியாரால் கூட பண்ண முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன், அது மருமகள் கையில் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, ஐஸ் வைக்கிறதுங்க. அத்தை நீங்கள் சமைச்சா அப்படி இருக்கும் அத்தை, என்னத்தான் செய்கிறது, நான் எவ்வளோ செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது அத்தை அப்படின்னு மாமியாரை கொஞ்சம் ஐஸ் வச்சு தான் பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்ந்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லைஃப்பில் பாதி காலங்கள் இந்த மாதிரியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோன்னா எப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறது? கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லையா? நம்ம ஐஸ் வைக்கிறனால நம்ம மரியாதை கீழே இறங்கி போகணுமோ, நம்ம இவ்வளோ இவங்களுக்கு பணிஞ்சு போகணுமோன்னு கிடையாது. நம்மளை விட மூத்தவங்க தானே, கொஞ்சம் குனிஞ்சு கொடுத்தா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நார்மலாக ஒரு சின்ன சண்டை உள்ள மாமியார்களுக்கு தான். ஆனால் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு ஒரு வன்மத்தோடு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை. நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சண்டையில் தான் நான் சொல்கிறேன். மற்றபடி ஒரு டார்ச்சர் பண்ணணும், மருமகளை எப்படியாவது கொடுமை பண்ணணும், இவளை எப்படியாவது இந்த மாதிரி இருக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிற மாமியார்களுக்கு நான் என்றைக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கவே மாட்டேன். நான் மட்டும் இல்லை, எல்லா பெண்களுமே நாளைக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு மாமியாராக தான் மாற போகிறோம். ஆனால் ரெண்டு பக்கத்தோட நியாயத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? கொஞ்சம் ஐஸ் வச்சு தான் பார்ப்போன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இது நேற்று போட்ட கோலம் தான், நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. பிரம்ம முகூர்த்தத்துக்கு நான் கோலம் போட்டது எதுவுமே டீட்டெயிலாக காட்ட முடியல, கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன ரீசன்னா, 25ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஆஷாட நவராத்திரி தொடங்க இருக்குது. அதனால் கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது. தாயாருக்கு ரொம்ப அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிஷேகம்னு கணக்கு வச்சுட்டு அப்படியே நம்ம கொடுக்கணும்னு யோசிச்சுருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வஸ்திரம் தாயாருக்கு நல்லா அணிவிக்கணும் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். பார்ப்போம், தாயார் அதுக்கு அனுமதி கொடுக்கணும், சரியாக அந்த வேலைகள்லாம் நடந்து முடிக்கணும்னு நான் தாயாருக்கும் நம்ம குலதெய்வத்துக்கும் யோசிச்சுட்டு காணிக்க முடிஞ்சு வைக்கணும். இன்னும் செய்யலை, இனிமேல் தான் செய்யணும். ஏன்னா கொஞ்சம் நாள் இருக்குது அப்படின்றனால கொஞ்சம் ப்ரிப்பேராக ஆகிட்டுருக்கேன். ஏன்னா அப்போ போயிட்டு நான் பூஜை வேலைகளை எல்லாமே ஒட்டுமொத்தமாக பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு ப்ரீ பிளானிங்காக பண்ணிடுறது என்னோடய பழக்கம். எப்பயுமே அதை கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிடுவோம். ஏன்னா ப்ரெஷர் ஆகிடக்கூடாது. ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தமாக போட்டு ஒரே தான் இன்றைக்கே எல்லாம் முடிக்கணும்னா நமக்கு அந்த பூஜையோட பலன்களே கடைசியில் இல்லாமல் போயிடுற மாதிரி இருக்கும். அதனால் ஒன் பை ஒன்னாகவே செய்யணும். இப்போ பூஜை ரூம் க்ளீனிங்கே இருக்குது அப்படின்னாலுமே ஒவ்வொன்றா ஒன்று க்ளீன் பண்ணி அந்த இடத்த நல்லா தொடச்சி விட்றணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னோடய வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டெப்பில் கோலம் போடுறேன் அப்படின்னா அந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபுல்லாக கோலம் போட்டுட்டு அதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் அந்த மாதிரி வருவேன். அதுலேயும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள் கீழேருந்து தானே கோலம் போட்டுட்டு வரணும் அப்படின்னு. நான் கீழேருந்து விளக்கேற்றிட்டு வருவேன், பட் கீழேருந்து கோலம் போட்டுட்டு வந்ததில்லை. என்ன ரீசன் அப்படின்னா, நான் நடந்து போகிற தடங்கள் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி அதில் தெரிய ஆரம்பிக்கும். வீடியோவுக்கும் அந்த மாதிரி எனக்கு பர்ஃபெக்டாக இல்லாத மாதிரி இருக்குது. இன்னொன்று, அந்த மேலே அதாவது விநாயகர் இருக்கார் இல்லைங்களா, அந்த விநாயகர்கிட்ட கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சேஃப்டினா கீழே தவளை பூச்சிகள்லாம் நிறைய இருக்கும். அன்டைமில் நான் கோலம் போடும்போது கொஞ்சம் நல்லா அதில் டீப்பாக இப்போ ஒரு வேலை செய்கிறேன்னா அதில் இறங்கிடுவேன். ஃபுல்லாக அதை நம்ம முடிக்கணுன்ற அந்த எண்ணங்கள் ஃபுல்லாக அதில் இறங்கிடுவேன். ஸோ நான் பக்கத்தில் பூச்சி இருக்கா, ஒரு பக்கத்தில் எந்த பூச்சி இருக்குதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அதனால் கீழே வேணாம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் அங்கே போட்டுட்டு கீழே இறங்கி வருவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம கார்டனில் இந்த பவளமல்லி இருக்குது இல்லைங்களா, அந்த பவளமல்லி பார்த்திங்கன்னா நல்லா பூக்கள் அந்த ரோடே அப்படியே நம்பிடும். பட் இப்போ மரம் மாதிரி வளர்ந்தனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூக்கள் தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதை ப்ரூன் பண்ணி விடணும்னு கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ ப்ரூன் பண்ணாலே எப்படியுமே ஒரு 2 மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், அந்த க்ரோத்து நல்லா வர ஆரம்பிச்சிடும்னு ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டுட்டு அந்த கார்டனுமே க்ளீன் பண்ணியாச்சு. என்னென்னா, கார்டனாக ரொம்ப பெருசு இல்லை, சின்னது தான். பட் என்ன அப்படின்னா, இதை 3 மாதத்துக்கு ஒரு தடவை செய்கிறேன், இல்லை மாதத்துக்கு ஒரு தடவைனால புற்கள் ஜாஸ்தியாக திருப்பி வளர்ந்து ஒரு டென்ஷன் ஆகும். அதுக்கு என்ன ஒரு பிளான்
பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெய்லி 10 நிமிஷம் அந்த எக்ஸ்டர்னாக வரக்கூடிய புல் இதெல்லாமே களைச்செடிகள்லாம் நம்ம எடுத்து விடணும் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கீழே இருந்த அந்த மண் எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு இருக்கட்டும்னு எக்ஸ்டர்னாக இருந்த மண் இதெல்லாம் இதை அந்த எம்சாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மண் தான் இதெல்லாமே கீழே போட்டு வரசி விட்டாச்சு. சரி பார்ப்போம், ஒரு நீட் லுக்காக இருக்கணும் இல்லையா நம்ம வீடுங்க அப்படின்னு. அந்த அர்த்தம் வந்து சும்மா வாயில் சொல்ல முடியாது, என் வீடு அப்படின்னு சொல்கிறது மட்டும் கிடையாது. அதை ஒவ்வொன்றுமே நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது அதை அனுபவிக்கிறோம். அதாவது நம்ம வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா எல்லோரும் க்ளீன் பண்ணி வைப்பாங்க. ஒரு பெட்டில் ஃப்ரீயாக படுக்கிறதா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கிறது மட்டும் சுகம் கிடையாது. நம்மளாம் நம்ம வேலையை செய்கிறோம் இல்லையா, அந்த விறுவிறுத்து அந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் ஒரு காஃபியோ டீயோ இல்லை அந்த இடத்துல உட்காந்து ரசிக்கிறோம், இல்லை நம்ம கோலம் போட்டதை ரசிக்கும் போது அதுவே ஒரு பெரிய குடுப்பனை தானே இல்லையா. அடுத்து நம்ம சகோதரி வேறு சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் செப்பல் போட்டு செய்யுங்கன்னு. கண்டிப்பாக சிஸ்டர், அன்றைக்கி ஒரு ஆர்வத்தில் போய் செஞ்சுருவோம் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்து விட்டேன். இன்றைக்கி சரி நீங்கள் சொல்லிட்டீங்களே, நம்ம சகோதரி சொன்னால் நம்ம கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வேலைகள்லாம் பண்ணேன். அப்படி வெளியில் தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு அப்புறம் அதோட உள்ளே போகிறது தான், க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது தான். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே போய் சில வேலைகள்லாம் செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் கிச்சனில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயார் அவங்க அந்த பித்தளை பொருட்கள் இதெல்லாமே அன்னைக்கு அதாவது மண்டே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் தேர்ஸ்டே தான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு முடியாது. தேர்ஸ்டே போயிட்டு நான் அந்த பாத்திரங்கள் பூஜை பாத்திரங்கள் இருக்குது இல்லையா நம்ம பூஜை ரூமில் இருக்கிறது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் க்ளீன் பண்ணோன்னா கண்டிப்பாக டஃப்பாக ஆகிடும் எனக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் இப்படி பார்ட்டிஷனாக மாற்றிக்கிடுவேன். இன்றைக்கி இதை பண்ணிடுவோம், நாளைக்கு அதை பண்ணிடுவோம் அப்படின்னு மாற்றிக்கிடுவேன். இன்கேஸ் இன்றைக்கி முடியலனாலுமே அன்றைக்கி எனக்கு வீடு அசிங்கமாக இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதுக்காக தான் நான் சொல்கிறது, இந்த பார்ட்டாக செய்யுங்க. இப்போ ஒரு இடத்த இப்போ சிங்க் ஏரியாவை க்ளீன் பண்ணுறோன்னா அதை க்ளீன் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கடுத்து தான் அடுத்த வேலையை பார்க்கணும். இப்போ ஒரு ஷெல்ஃபு செய்கிறோம் அப்படின்னா அந்த ஷெல்ஃபில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை அசம்பிள் பண்ணிவிட்டு அடுத்த ஷெல்ஃபுக்கு போகணும். நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஷெல்ஃபுக்கு போகாமல் அசம்பிளும் பண்ணிடணும். ஆர்கனைஸும் பண்ணினதுக்கப்புறமா அடுத்த ஷெல்ஃபுக்கு போகிறது எப்பயுமே. ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணுற நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் இழுத்து போடுவோம். ஆக மொத்தத்தில் வீடு அசிங்கமாக தான் இருக்கும் இல்லையா. அதனால தான் நான் சொல்கிறது. ஏன்னா நானுமே அதை அப்படி செஞ்சுருக்கேன். எல்லாத்தையும் மொத்தமாக க்ளீன் பண்ணோன்னா கடைசியில் பார்த்தா அன்றைக்கும் நம்ம எதுக்காக பண்ணுறோமோ அதுக்கு பிரயோஜனமே இல்லாத மாதிரி ஆகி போயிடும். கடைசியில் அந்த எல்லா ஏரியாவுமே திருப்பி கிளட்டர்டாக இருக்க தான் செய்யும் இல்லையா. அடுத்தது நம்மளோட 2-3 சகோதரிகள் கேட்டது என்ன அப்படின்னா, மென்சஸ் டைமில் எப்படி சிஸ்டர் ரொட்டீன் ஒர்க் உங்களது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு மென்சஸ் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் இல்லை 2.5 மாதங்களுக்கு ஒரு முறை வரும். சம்டைம் 1.5 மாதங்களுக்கு ஒரு முறை தான் மென்சஸ் ஆகும். அந்த டைமில் ஒன்று சொல்லணுன்னா கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும். என்ன சிஸ்டர் இப்படி இல்லாமல் நினைப்பீங்க அப்படின்னு கேட்பீங்க. என்னென்னா அதாவது மென்சஸ் டைம் அப்போ என்னென்னா அப்பாடா ஒரு 5 நாளைக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு தோணும். ஏன்னா நானும் மனுஷி தானே, எனக்கும் அந்த கை கால் வலியெல்லாம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு அப்படி தோணும். பட் ஆனால் அது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு கூட ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தாயார் இருக்கோம், மகாலட்சுமி தாயார் வச்சுருக்கிறேன், இப்படி ஹாலில் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கும் போது கையெல்லாம் பரப்பரங்க இருக்கும். அவங்களுக்கு பூ வைக்கணுமே, அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியலையே, இவங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணணுமேன்னு. நெய்வேத்தியமே எப்படி பண்ணுவேன் அப்படின்னா வீட்டில் ஆஸ் யூஷுவல் நான் எப்போயுமே நெய்வேத்தியம் பண்ணுறேன் அப்படின்னா தனியாக அதுக்குன்னு, அதாவது ஸ்பெஷல் டேஸில் மட்டும்தான் தனியாக பண்ணுவேன். மற்றபடி நம்ம சாப்பாடு ஆக்குறோம் இல்லையா, அந்த சாப்பாடு சாம்பார் எது வச்சாலும் அதை டீ இருந்துச்சுன்னா டீ, தோசை இருந்தால் தோசை, இட்லி இருந்தால் இட்லி, இல்லை உடச்சக்கல்லை இல்லை வேர்க்கடலை, இப்படி எது இருக்கோ அதை அதாவது நான் சமையல் பண்ணுறேன்னா முதல் பிடி சோறு கடவுளுக்குன்னு எடுத்து வச்சுருவேன். மென்சஸ் டைமாக இருக்குது அப்படிங்கிறப்ப கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுருவேன், இல்லைன்னா அன்னபூர்ணி தாயார்கிட்டேயே வச்சுருவேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். பாப்பா அந்த டைமிங்கில் கொஞ்சம் தீபம் ஏற்றுவாங்க, தூபம்லாம் ஏற்றுவாங்க, சொன்னால் செஞ்சுருவாங்க. ஆனால் என்ன வெளியில் நின்றுட்டு நான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன், பாப்பா அப்படி செய்யணும், பாப்பா எப்படி செய்யணும்னு. அம்மா பேசாமல் நீங்களே ஏற்றி விடுங்கம்மா, எவ்வளோ தான் குறை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்லையே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஆஸ் யூஷுவல் வெளியில் பெருக்கிறது, க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணுவேன். பட் நார்மலாக இருக்கிற மாதிரி அந்த 5 ஹவர்ஸில் ரிஃப்ரெஷிங் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. காலையில் எழுந்து அந்த
5 மணி நேரத்துக்கு மட்டும்தான் நமக்கு அந்த சுறுசுறுப்பு இருக்குன்னு. ஆனால் அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் தான் சுறுசுறுப்பே இருக்கும், அவ்வளோ டயர்டாகும், பெயின் இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வேலைகளை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக வேலையை முடிப்பேன். பட் கொஞ்சம் அதை தவற விட்டேன் அப்படின்னாலும் டயர்டாக அடப்போம் அப்படின்ட்டு அந்த நாட்களில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் செய்வேன். இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குன்னு ஸ்பெஷலாக ரொட்டீன்லாம் இல்லை, இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு ராஜி கொஞ்சம் வேலையை முடிச்சிருன்னு எனக்குள்ளே பேசிக்கிட்டே கொஞ்சம் வேலைகளை முடிச்சுட்டு அப்படியே நான் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். நார்மலாக ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி கண்டிப்பாக 4 மணி நேரமாக ரெஸ்ட் எடுப்பேன். இதுதான் உண்மை. ஏன்னா அந்த மாதிரி மென்சஸ் டைமில் எனக்கு பூஜை வேலைகள் இருக்கிறது இல்லையா. ஏன்னா பாதி நேரம் பார்த்திங்கன்னா இந்த பூஜைக்காக தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். பாதி நேரம் ஏன்னா நமக்கு ப்ரீ பிளான்லாம் பண்ணுறதுனால இந்த குக்கிங்க்கு எல்லா ஒர்க்லுமே பண்ணிடுறதுனால எல்லா வேலையுமே ஓரளவுக்கு முடிஞ்சிடுது, காலையிலே சமையல் வேலை முடிஞ்சிடுது. ஆனால் பூஜை வேலைகள் தான் மேக்ஸிமம் அப்பப்போ பண்ணுறதுனால எனக்கு அந்த மென்சஸ் டைமில் அந்த வேலை இல்லாதப்போ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா புளியோதரையும் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதாவது அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுதான் காம்பினேஷனே இல்லை. புளியோதரைக்கு போய் யாராவது அவரைக்காய் பண்ணுவாங்களான்னு கேட்பீங்க. புளியோதரை, உருளைக்கிழங்கு, தயிர், உருளைக்கிழங்கு, சாம்பார், உருளைக்கிழங்குன்னு செய்கிற ஆள் நான். பட் எங்கள் வீட்டில் எதுக்கும் அப்பப்போ உருளைக்கிழங்கு பண்ணுற, கொஞ்சம் இன்றைக்கி வேறு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் செய்ய சொன்னாங்க. சரின்னு அவரைக்காய் செஞ்சாச்சு. ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ப்ரீ பிளான் 5 நாளைக்கு தேவையானது வைக்காதீங்கன்னு. நான் நான்வெஜ் எதுவுமே அந்த மாதிரி வைக்க மாட்டேன் சிஸ்டர், அந்த அளவுக்கு சாப்பிடவும் மாட்டோம் வீட்டில். இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, பாப்பாவுக்கு 7:30க்குலாம் நான் அந்த இடத்துல போய் அசம்பிள் ஆகணும், ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விடணும். அதே மாதிரி ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு பக்கம் போகிற மாதிரி இருக்கும் காய்கறி வாங்குறதுக்கு. ஸோ எனக்கு டைம் வேஸ்ட்டு, அந்த டைமில் பெட்ரோலும் வேஸ்ட்டு, இது எதுக்கு தேவையில்லாதது அப்படின்ட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வாங்கி அதை கரெக்டாக நம்ம கட் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருவேன். வேறு இதில் எனக்கு இதுவாக தெரில. அதே மாதிரி நல்லா மஞ்சளில் வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் உலர வச்சுட்டு நான் கட் பண்ணி வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா 5:30க்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி முடிக்கணும். அந்த டைமில் முடிச்சுட்டு நான் வரும்போது ஒரு 1.5 ஹவர்ஸில் நான் மற்ற வேலைகள் முடிக்கணும்னா எனக்கு அந்த டைம் தேவைப்படும். அந்த மாதிரி ப்ரீ பிளான் தேவைப்படும்ன்றனால இந்த மாதிரி பண்ணி வைக்கிறேன். என் மேலே இவ்வளோ பேர் அன்பு வச்சுருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாருக்கும் என் மேலே இவ்வளோ அக்கறை இருக்காங்கும்போது எனக்கு கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி. அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இந்த குக்கிங்லாம் முடித்ததுக்கப்புறம் முதல் வேலை எனக்கு என்ன அப்படின்னா, ஒன்று நம்ம சமைக்கும்போது ஏதாவது 1-2 சிந்தும் இல்லையா, அதை அப்பைக்கு எடுத்துடணும். 2வது கரெக்டாக நம்ம வேலை முடிச்சிட்டோம், இப்போ கிச்சனில் சமையல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அட் அ டைம்லேயே உடனே துடைக்கணும். பட் கொஞ்சம் விட்டுட்டேன் அப்படின்னா அங்கே டயர்டாக ஆரம்பிச்சிடும். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன தோணிடக்கூடாது அப்படின்ட்டு அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போதே அதை தொடச்சி வச்சுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, அதாவது பாப்பா பஸ்ஸில் ஏற்றி விடுறதுக்கு முன்னாடி அந்த 7 மணிக்கு நான் முடிக்கணும். முடிச்சுட்டு வெளியில் வந்தால் தான் ஜெயிச்சிட்டமாரா அப்படின்னு ஒரு குரல் வரும் பாருங்க. என்னதாங்க டெய்லியும் அதே வேலை தான் திருப்பி வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தோணும். இருந்தாலும் ஒரு மனசில் ஒரு அற்பாசம் தான் சொல்லணும், வேறு என்ன பண்ணுறது. அப்புறம் நம்ம ஹோம்லி கியூன் பிரியா அந்த சிஸ்டருக்கு இன்றைக்கி பர்த்டே. நானே இன்றைக்கி தான் அவங்களோட ஷார்ட்ஸ் பார்த்தேன். நீங்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. அவங்க என்கிட்ட சொல்லலை, பட் அவங்க ஷார்ட்ஸ் பார்த்தேன், நம்மளோட வீடியோலேயே அவங்களுக்கு சொல்லிடுவோன்ட்டு சொல்லியாச்சு. விஷ் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். அப்படியே ஒரு பக்கம் வேலையை பார்த்துக்கிட்டே மாவு குளத்துக்காக அரிசி ஊறப்பட்டாச்சு. அரிசியை நல்லா அலசி ஊற போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அரைச்சிட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வெயிலில் காய வச்சாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்காவது தாங்கன்னு வச்சாச்சு. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.